ஆச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சு. யூனிக்கான தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். மெசேஜ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஹீரோவே கிரே ஷேடு தான். ஸோ மெசேஜ் இல்லாத எடுத்துக்க முடியாது. லென்த்லாம் இல்லை ப்ரோ, போர் அடிக்காமல் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் அதிகம், செகண்ட் ஹாஃப் சூப்பர். படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுறோம். எங்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் மிஸ் ஆகுது செகண்ட் ஹாஃபில். ஏன்னா லாஜிக் பார்க்கலாம்னா அது வேற விஷயம். பட் ஆனால் அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் மிஸ் ஆகுது. காஸ்டிங்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயராமன் ஆகட்டும், அப்புறம் அப்பா வந்த கேஎஸ் ரவிக்குமார்லாம் சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் எமோஷன் கனெக்ட் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த ராபரி இதுன்னு போவே கொஞ்சம் அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் மிஸ் ஆகுது. பண்ண விஷயத்த 2-3 விஷயத்துல பண்ண மாதிரி இருந்தது. அதுதான் கொஞ்சம் நெகட்டிவா நான் பாக்குறேன் ப்ரோ. மீதெல்லாம் ஒரு 8 விஷயம் பாசிட்டிவ்னா இந்த ரிப்பீட்டேட்டிவா சில சீன்ஸ் வந்ததுல அது வந்து கொஞ்சம் எங்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் குறைச்சதுன்னு நான் பாக்குறேன். படம் ஓவரால் நல்லா தான் இருக்கு. அந்த காசு அண்ட் எஃபெக்ட் வந்து சொல்றாங்க எல்லாம் ஓகே. பட் ஆனா எங்கேஜிங் ஃபேக்டர் மிஸ் ஆகுது செகண்ட் ஹாஃப்ல. என்ன சொல்ல வராங்கன்னா லோன் வந்து நம்பிக்கையை வச்சு லோன் கட்ட வைக்கிறாங்க. ஆனா இஎம்ஐ கட்ட முடியல. லாஸ்ட்ல வந்து எண்டப் ஆகி எதுவுமே பண்ண முடியல. சூசைட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்குதுல்ல. அது வந்து தான் சொல்ல வராங்க. அதுக்கு இவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஆனா எல்லா விஷயத்துலயும் அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாதுல்ல. ஜஸ்டிஃபைடா இருக்கா? இல்ல, ஆடியன்ஸ்க்கு படமா ஜஸ்டிஃபைடா இருக்கு. பட் லாஜிக் கொஞ்சம் போர் தொழிலுக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு கம்பேக்கா இருக்குமா? இல்ல, தனுஷுக்கு குபேரா ஆகட்டும், தேரே இஸ்மின் ஆகட்டும், எனக்கு 3 படமும் பிடிச்சது. இட்லி கடையா இருக்கட்டும், 3 படமே பிடிச்சது. ஆனா எனக்கு இந்த படம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் திருப்பி சொல்றேன். ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, லாஜிக்கா கொஞ்சம் மைனஸ் தான் லாஜிக். அப்புறம் ரிப்பீட்டேட்டிவா சீன்ஸ்லாம் இருந்தது. அது கொஞ்சம் கம் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி கேஸ்டிங்லாம் சூப்பரா இருக்கு. சூரஜா இருக்கட்டும், வில்லன் பண்ண அந்த ஜெயராமனா இருக்கட்டும், அப்பா கேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழுகுற மாதிரி நல்ல சீன்ஸ், எமோஷன் கனெக்ட். அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. நாயகன் திருடுறாரு, என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருங்க? நாயகன் திருடுறாரு. ஓகே, இது வந்து நம்ம காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம் தான், நிறைய வந்திருக்கு. இது பழசு தானா, ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸு செமையாக பண்ணியிருந்தாப்புல விக்னேஷ் ராஜா. நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. மைனஸ் வந்து கொஞ்சம் லேக் அடிக்க தான் பிரதர் செய்யுது. ஆமாம், கொஞ்சம் லேக்கு தான் கண்டிப்பாக. நான் போர் தொழிலோட கம்பேர் பண்ணும்பொழுது போர் தொழில் பக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இந்த படம் வந்து தேவர் மகன் காலகட்டத்துல வந்து மாதிரி ஒரு பழைய பீரியட் ஃபிலிம் கட்டுறாங்க படம். இல்லை அப்படிலாம் காமிக்கல, ஒரே ஒரு சீன் அப்படி காமிச்சிருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, கதை வந்து இந்த காலகட்டம் நடக்கிற மாதிரி அப்பா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்லை, முன்னாடி காலகட்டம் தான். அந்த ஆமாம், பிளாஸ்பேக் காமிச்சிருக்காங்க. அது ரொம்பலாம் காமிக்கல, லைட்டாக காமிச்சிருக்காங்க. தலைவரை சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சிவசாமி அசுரில் சிவசாமியாக கலக்கியிருந்தாப்புல பேக் போன் மியூசிக்கு. அதே போல் இதில் கரசாமியாக சமைய வச்சு செஞ்சுருக்காங்க. காமெடி வந்து கருணா சார் வந்து அந்த யாரடி நீ மொழியில் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது இதில் ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில சீன் நல்லா இருந்தது. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அதெல்லாம் ஜிவி பிரகாஷ் ஒரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா ஆடுகளமா இருக்கட்டும், பொல்லாதவனா இருக்கட்டும், இந்த எல்லா படங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா டியூன் பண்ணுவாரு. ஏன்னா தனுஷோட பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வைப் செட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல டிராவல் பண்ணிருக்காரு. தெரிக்குது பீச் காமெடி சீன்ஸ் கேக்குறீங்க? இல்ல காமெடி சீன்ஸ் அவ்வளோ இல்லை. நீங்க வந்து ஒரு ட்விஸ்டான படம் பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா நல்லா இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 15வது நிமிஷத்துல பிடிச்சாரு. செகண்ட் ஹாஃப் அப்படியே அடிச்சு என்ன சொல்றது மிரட்டிட்டாருன்னு கண்டிப்பா ஏத்துக்கலாம். ஏன்னா போலீஸ் கேரக்டர் நம்ம சூரஜ் வராரு. அவர் போஸ்டிங்காக அந்த பேருக்காக வந்து இவரை விட்டு போயிடுறாரு. இதான் கதை. கடைசியா ட்விஸ்ட் தான். ஏன்னா தன்னுடைய பேரு வந்து ஹெட்லைன்ஸ்ல வரல பேப்பர்ல அப்படின்றதுக்காக நீ வானா நான் அவனை போய் இது பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அவன் தான் அப்படியே போயிரு. நான் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்த்தது இல்ல. அப்பா கேரக்டர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டா இருந்த பல்லு கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஆக்டிங்லேயே கொஞ்சம் அடுத்த ஹார்ட் டு த கோர்னு சொல்லலாம். அவர்
ஃபாதர் லெவல்ல கொஞ்சம் இப்போ வந்துச்சு இல்லையா லாஸ்ட் ஒரு அண்ட் ஆஃப் வந்தா அதுல ஒரு ஃபாதர் கேரக்டரா இவர் பயங்கரமா பண்ணிருக்காரு இந்த படத்துல. பைக் என்ன கொடுக்குற மாதிரி ஃபைவ்க்கு ஒரு 3 கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தா 4 கொடுக்கலாம். அதான் ஒரு பிரச்சனை. 5 நிமிஷம் வந்து மிரட்டி இருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் படம் வந்து ரொம்ப அருமையா போச்சு. கரை வந்து எந்த ஒரு கரை எல்லாம் போச்சுண்ணா, எல்லாம் சூப்பர் அருமையா போச்சுண்ணா. மெசேஜ் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் பத்தியே சொல்லிடுறாங்க. ஏன்னா லோன் பார்த்தீங்கன்னா நம்ம தகுதிக்கு எதுவும் வாங்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், நம்ம கார் வாங்கணும், ரொம்ப இதெல்லாம் வீடுலாம் வாங்கணும் ஆசைப்படும். நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுறது வெளில கேத்து விற்கிற மாதிரி நம்ம லோன் வாங்க முடியுமே. எல்லாத்தையும் ஆசைப்படாதுண்ணா, தகுதியுமே ஆசைப்படாதுண்ணா. படத்து ஃபர்ஸ்ட் ஹாப் லேக்கா போயிடும், செகண்ட் ஹாப்ல இருந்து அந்த ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் கொஞ்சம் அந்த ஐப்பா கொண்டு போனாங்க, அதுதான் கொஞ்சம் கூஸ் பம்ப் ஆயிடுச்சு எனக்கு. ஹீரோனி மம்தா மஞ்சி பாத்தீங்கன்னா அவங்க மாடலாம் பார்த்துட்டோம். இப்போ வில்லேஜ் கேரக்டர் அவ்வளவா பிறந்துடலாம் அவங்களுக்கு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தனுஷ் சொல்லிருப்பாரு, லோனு பத்தியா சொல்லிருப்பாரு. என்னன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு லோன் வாங்கணும், மற்ற தகுதியை வாங்கணும் சொல்லியிருப்பாரு.